அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 4ஆம் தேதி அனைவரும் வந்துவிடுங்கள். திருப்பரங்குன்றத்தில் நம்ம ஒன்றாக சந்திப்போம். மதுரையில அன்பர்களாக இணைவோம். 4/1/2026 அருமையான வாபசு வருடம் மார்கழி மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து மதியம் வரைக்கும் அன்பர்களோட கலந்துரையாடுறோம். 5ஆம் தேதியிலிருந்து சென்னை அப்பாயின்மெண்ட். சென்னையில காலண்டர் வேணும், சென்னையில பஞ்சபட்சி புத்தகம் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. காலை 10 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் சென்னை அலுவலகத்தில் காலண்டர் கிடைக்கும், புத்தகங்கள் கிடைக்கும். அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுனால உங்க வர்றவங்களை சந்திச்சு ரொம்ப நேரம் பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க புத்தகம் காலண்டர் நம்ம அலுவலகத்தில் வாங்கிட்டு போயிடலாம். காலையில 10 மணிக்கு மேல மாலை 5 மணிக்கு உள்ள தான் நம்ம அலுவலகம் சென்னையில் இயங்க போகிறது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க 5ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நீங்க அலுவலகத்தில் ஆள் இருப்பாங்க. நான் இருந்தாலும் இல்லைனாலும் அலுவலகத்தில் ஆள் இருப்பாங்க. நீங்க வாங்கிக்கலாம். வாங்க, திதியோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். பிற்பகல் 2:53 வரைக்கும் பிரதமை, அதன் பின்பு தொகுதியை. மாலை 5:49 வரைக்கும் புனர்பூசம், அதன் பின்பு பூசம். காலை 7:31 வரைக்கும் ஐந்திரம் என்கிற மகேந்திரா. யோகாதிபதி நட்சத்திரம் திருவாதிரை, யோகி ராகு. அவயோக நட்சத்திரம் பூராடம், அவயோகி சுக்கிரன். அதன் பின்பு வைத்திருதி. யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம், யோகி குரு. அவயோக நட்சத்திரம் உத்திராடம், அவயோகி சூரியன். அதிகாலை 3:47 வரைக்கும் பாலவகரணம் ராகு. அதன் பின்பு பிற்பகல் 2:53 வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான். அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கிரன். இந்தியாவின் எடிசன் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஜிடி நாயுடு அவருடைய நினைவு தினம். இவரும் ரோகிணி நட்சத்திரம். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. யாரோ புச்சாலி ரோகிணியில் இருக்கிறார்ல, சந்தோஷப்பட்டுக்கலாம்ல. விடுதலை போராட்ட வீரர் ஜேசி குமாரப்பா அவருடைய பிறந்த தினம். ஆங்கில கணிதவியாளர் ஐசக் நியூட்டன் அவர்களுடைய பிறந்த தினம். நீங்க ரொம்ப அருமையான நாள். ஐசக் நியூட்டன் அவருடைய பிறந்த தினம் அப்படிங்கிறது ஒரு மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி. அவரால் இந்த உலகம் மாறி இருக்கிறது பாருங்க. ஒருத்தருக்கு பிறந்த தினம், அதே நாள் ஒருத்தருக்கு நினைவு தினம். இந்த மாதிரி தினங்கள் எல்லாம் கோயின்சைட் ஆகி தான் வருது. ரொம்ப மகிழ்ச்சியிலும் மகிழ்ச்சி. ஏன்னா ஐசக் நியூட்டன் பிறந்த தினத்துல நம்ம மதுரையில் அன்பர்களோடு சந்திக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மற்றற்ற ஒரு மகிழ்ச்சி தான். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். மிதுனத்துல குரு, கடகத்துல சந்திரன் ஆட்சி, கேது சிம்மத்துல, சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 4 பேரும் ஒன்னா தனுசுல, ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி. முக்கியமான வேலைகள், முக்கியமான நபர்கள் சந்திப்பு, முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அன்றாட வேலைகள், கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள். புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம். அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதே போல்
இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது. 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.